ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இப்படி வார்த்தையை நாங்கள் கவனிக்கும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு வேத வசனத்தை எங்களுக்கு திறந்து காட்டியருளும். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும். விளங்காத காரியங்களை கூட விளங்கி கொள்ளும்படி செய்யும். ஆழமாய் காரியங்களை விளங்கி கொள்ள அதை எங்கள் உள்ளங்கள் பாராட்ட அப்பேற்பட்ட ஒரு மனதையும் உள்ளத்தையும் இருதயத்தையும் தருவீராக. ஆவியானவருடைய கிரியை அதன் மூலமாக நடப்பித்து அதிகமாக உண்மையை நாங்கள் பற்றி கொள்ள செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமேன். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 21-31 வசனம், அந்த பகுதியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரோமர் 3 பகுதிகளாக பிரிக்கலாம்னு சொன்னேன். 1 முதல் 8 முதல் பகுதி, 9 முதல் 20 ரெண்டாவது பகுதி, 21-31 மூன்றாவது பகுதி. இப்போ 3ஆவது பகுதியில் இருக்கோம். இந்த 21-31 21-24 ஒரு பகுதின்னு சொல்லலாம். அதே 2 பகுதியாக பிரிக்கலாம். 21-24 ஒரு பகுதி. அதில் பவுல் இந்த ரட்சிப்பின் வழியை விவரிக்கிறார். என்ன வழி? ரட்சிப்புக்கு வழி என்ன சொல்கிறாரு? 21ஆம் வசனத்தில், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி இப்பொழுது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வழி. நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணம் ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கப்படவே இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாமல் வேறு வழியில் வருது ரட்சிப்பு அப்படின்றார். என்ன வழியில்? தேவனே தம்முடைய நீதியை தராராம், அதுதான் வழின்றார். அப்புறம் இது எல்லாருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு 22-23 யாருக்குள்ளும் எவருக்குள்ளும் இது பலிக்கும் வித்தியாசமே இல்லைன்னா சொல்லிட்டு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் 24ஆம் வசனத்தில் போன வாரம் பார்த்தது போல், இது இலவசமாக கிடைக்கிற ஒன்று, அப்படி கிருபையினால் கிடைக்கிற ஒன்று அப்படின்னு இந்த ரட்சிப்பின் வழியை பற்றி சொல்கிறார். 21-24 ரட்சிப்பின் வழியை பற்றியது. இப்போ 25 இன்னொரு சப்செக்ஷன்னு சொல்லலாம், அதுக்குள்ளேயே உட்பிரிவு ஒன்று. 25 என்னன்னா, இந்த ரட்சிப்பின் தன்மை, சம் ஆஃப் த கிரேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சால்வேஷன், இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து அதனுடைய தன்மைகளை சிலரை இங்கே சொல்கிறார். எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஏன் இந்த மாதிரி ஒரு வழியில் ரட்சிக்கப்படுறோம் அப்படிங்கிறத இங்கே விவரிக்கிறார். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, கொஞ்சம் ஆழமான பகுதி. ஆனால் நல்ல கவனிங்க, உங்களுடைய உள்ளம் இதில் மகிழும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் இதை கேட்கும்போது உள்ளம் மகிழ செய்யும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. 25-26 வசனங்களை வாசிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு சின்ன காரியத்தை பற்றி பேச போகிறேன். அது என்னன்னா, 25ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவன் ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்புறம் 26 எப்படி முடியுது? கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். தேவன், மீதியெல்லாம் விட்டுருங்க, கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இதை மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நடுவில் வர்றதெல்லாம் பிறகு. தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்பதை பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா முதல் லைன்லேயே வந்துடும், whom God set forth as propitiation by his bloodன்னு வந்துடும். தமிழில் அப்படியே உல்ட்டாக வருது இல்லையா, மாறி வரும் தமிழ் டிரான்ஸ்லேஷனில். அதனால் இப்படி வருது, தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அதை வாசிக்கிறாங்க அவனிங்க. தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனே நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்ன்றது இயேசுனுடைய மரணத்தையும் அதன் மூலமாக என்ன நடந்தது, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை விளக்குகிற ஒரு சத்தியம். ரொம்ப முக்கியமான, கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப மையமாக இருக்கிற ஒரு சத்தியம். ஆகவே தான் இதை குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகளை பிசாசானவன் பல நூற்றாண்டுகளாக கிளப்பி பெரிய குழப்பத்தை இதன் மூலமாக உண்டு பண்ணி இதை பற்றி நிறைய எழுதுகிறாங்க. இதனுடைய சர்ச்சை எங்கேயோ போயிடுச்சு, சொன்னால் அதை போதிச்சுட்டே இருக்கலாம் நிறையா. அந்த அளவுக்கு இதை பற்றி ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி. ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
இங்கிலீஷில் பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. மொழிபெயர்ப்பு இருக்கிறது நல்லது, மொழிபெயர்ப்பு நல்லது. பல மொழிபெயர்ப்புகளை நானே வாசிக்கிறேன். நான் படிக்கிற காலத்திலலாம் சொல்லுவாங்க, இப்போ மார்க்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லித்தர்றாங்கன்னா அதை 4 டிரான்ஸ்லேஷனில் வாசித்துட்டு வர சொல்லுவாங்க. 4 வித்தியாசமான டிரான்ஸ்லேஷனில் அதெல்லாம் வாசித்திருக்கேன். எனக்கு பிடிக்குது. ஏன்னா சில நேரத்தில் ஒன்றில் இல்லாதது இன்னொன்றில் கொஞ்சம் விளங்குது இன்னும் நல்லா. அதில் பிரயோஜனம் நிறையா இருக்குது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு. ஆனால் டிரான்ஸ்லேஷனாக இருக்கணும், இன்டர்பிரிட்டேஷன் ஆகிடக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் வேறு, இன்டர்பிரிட்டேஷன் வேறு. நான் அந்த காலத்தில் இங்கிலீஷில் பேசி தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. நிறைய ஆராதனைகள் அப்படி நடத்தியிருக்கோம் நாங்கள் இங்கே. இங்கிலீஷ் தமிழ் 2 கலந்த ஆராதனை. நான் பேசுவோம், தமிழில் மொழிபெயர்ப்பார். நல்ல மொழிபெயர்த்துட்டே வருவார். அப்புறம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கிறத விட்டுட்டு நான் சொல்கிறத வச்சு இதனுடைய அர்த்தம் என்னன்னு அவர் ஃபிகர் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருப்பார். அங்கே நான் நிறுத்தி, எனக்கு தமிழும் தெரியும்ல, நிறுத்தி நான் அதை சொல்லலைங்க, நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்கள் தமிழில். நான் சொன்னதுக்கு நீங்கள் அர்த்தம் கற்பிக்க வேணாம். நான் சொன்னதை அப்படி நான் அதை சொல்லலை. நீங்கள் நான் அதை சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு நான் சொன்னதை இன்டர்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்டர்ப்ரெட் பண்ணுறது வியாக்கியானம், டிரான்ஸ்லேட் பண்ணுறது மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புக்கும் வியாக்கியானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? மொழிபெயர்ப்பு தான் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணக்கூடாது. சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் பாருங்கள். நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இந்த வார்த்தை கொஞ்சம் மாறி வரும் பாருங்கள். இங்கே தமிழில் கிருபாதார பலியாகன்னு வருது இல்லையா? அந்த வார்த்தையை இங்கிலீஷில் ப்ரொபிசியேஷன் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. தியாலஜியெல்லாம் ரொம்ப பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் மரணம் அதனுடைய அர்த்தம்ங்கிற காரியங்கள்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கலன்னா கிறிஸ்துவனுடைய மரணத்தையே தப்பாக புரிஞ்சுக்குவோம். இதுதாங்க பிரச்சனை. இந்த ப்ரொபிசியேஷன்ற வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, நிறைய டிரான்ஸ்லேஷனில் மாற்றி இங்கிலீஷ் பைபிளில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பியேஷன்னு மாற்றிட்டாங்க. எக்ஸ்பியேஷனுக்கும் ப்ரொபிசியேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது வியாக்கியானத்துக்கு போயிட்டாங்க அவங்க. மொழிபெயர்ப்பு தானே பண்ணணும். ப்ரொபிசியேஷன்றது மொழிபெயர்ப்பு. எக்ஸ்பியேஷன் வரும்போது அவங்க இல்லை இது இப்படி தான் இருக்கும், இதை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணுற இதுக்கு போயிட்டாங்க. என்ன வித்தியாசம்? ப்ரொபிசியேஷன் தான் கிருபாதார பலி. அது ஏன் எக்ஸ்பியேஷன்னு வியாக்கியானம் பண்ணுறாங்க? ப்ரொபிசியேஷன் எக்ஸ்பியேஷன் விளக்குறேன் பாருங்கள். ப்ரொபிசியேஷன்னா என்ன? அந்த பல மதங்களில் தெய்வ கோபம் அப்படின்னு சொல்லி அதை திருப்திப்படுத்துறதுக்கு இவங்க எதாவது செய்வாங்க இல்லையா? ஒரு பலியோ அது எதோ செலுத்தி தெய்வ குத்தத்தை சரி பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுற ஒரு வேலையை தான் ப்ரொபிசியேஷன்னு பேர். டு அப்பீஸ் a god, a spirit or a person. It means to appease or placate or avert wrath. தெய்வ கோபத்தை தவிர்ப்பதற்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்கிற ஒரு செயல், அதைத்தான் ப்ரொபிசியேஷன்ற மொழிபெயர்ப்பு. அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லியிருக்கு. கிருபாதார பலிங்கிறது அதுதான் அர்த்தம். எக்ஸ்பியேஷன்னா ஒருவர் செய்த தீங்குக்கு வருந்துவதின் அறிகுறியாக ஒரு செயலை செய்தல். ஒரு தீங்கு செய்துட்டீங்க, அதுக்கு நீங்கள் வருந்துறீங்கன்னு காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செயலை செய்தல். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? டு அமெண்ட் ஆர் மேக் ரெப்பரேஷன் ஃபார் கில்ட் ஆர் ராங் டூயிங். சமீபத்தில் ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இங்கிலாந்துக்காரங்களை பற்றி பேசின ஒரு இதை கேட்டேன், வீடியோ கேட்டேன். அவங்க ரெப்பரேஷன்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு பேசுகிறார். இந்த ரெப்பரேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ரெப்பரேஷன்ஸ்னால் என்ன? அவங்க இத்தனை வருஷமாக ஆண்டு எதையோ அள்ளிட்டு போயிட்டாங்க. நம்ம நாட்டிலேருந்து எல்லாத்தையும் நல்ல காரியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு சாரியாவது சொல்லணும், $1 ஃபைன் கட்டணும். ஒரு பவுண்டு ஒரு பேருக்கு. எடுத்துகிட்டு போனதெல்லாம் திருப்பி தான்னு சொல்லலை, திருப்பி தரவும் முடியாது. செஞ்ச குற்றத்துக்கு நான் குற்றம் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு பவுண்டாவது ஒரு $100 கட்டுங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப பிரமாதமாக பேசியிருக்கிறாரு. அதில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன மாதிரி காரியங்கள்லாம் அநியாயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு பேசிட்டு அவங்க ஆட்சி காலத்தில் அதுக்கு ரெப்பரேஷன் பண்ணணும்னு பேசுகிறார். அப்போ அந்த மாதிரி ரெப்பரேஷன் பண்ணுறது மூலமாக அந்த குற்றத்திலிருந்து விலகிடுறது, அந்த குற்றம் விலக்கப்படுவது. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் குற்றவாளிகள் இந்த அதிகமாக அதை பற்றி பேச மாட்டோம்னு அர்த்தம் இல்லையா? குற்றத்தை விலக்கிடலாம் அதன் மூலமாக. அதுதான் எக்ஸ்பியேஷன்ற வார்த்தை. ப்ரொபிசியேஷன்னா தேவ கோபாக்கினைன்னு ஒன்று இருக்குது,
மனுஷன் தேவனுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டான். கடந்த 2 வாரமாக ஜீவன் பேசுகிறது கேட்குறீங்க இல்லையா? தேவனை காரி துப்புனா மாதிரி பண்ணிட்டான் மனுஷன். தேவன் மோகத்திலே துப்புன அளவுக்கு பாவம் செஞ்சிட்டான். அவருக்கு கீழ்ப்படியாமல் போனது மட்டும் இல்லை, அவனுடைய பரம எதிரியாக இருக்கிற சத்துருவனிடத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அவன் சொன்னது கீழ்ப்படுகிறான். அப்போ எவ்வளோ பெரிய குற்றம், மியூட்டினி, எவ்வளோ பெரிய குற்றம் பாருங்கள், பெரிய குற்றம். தேச துரோகம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தெய்வ துரோகம். இது தேச துரோகம் இல்லை, இது தெய்வ துரோகம். தெய்வத்துக்கே துரோகம் பண்ணு, எல்லாத்தையும் கொடுத்த தெய்வத்துக்கு துரோகம் பண்ணுவது. அப்படி துரோகம் பண்ணும்போது அந்த தெய்வத்தையே பார்த்து துப்புறா மாதிரி நடந்துக்கும் போது, காரி துப்புற அளவுக்கு நடந்துக்கும் போது தேவ கோபம் இருக்குமா இருக்காதா? தேவ கோபத்தை பற்றி இங்கே ரோமர்களது நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துலேருந்தே வருது. நிறைய பார்த்துட்டோம் தேவ கோபத்தை பற்றி, இல்லையா? நிறைய பேசிட்டேன். 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், 1ஆம் அதிகாரத்தில், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஏனென்றால் அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வெட்கப்படுறதில்லை என்று காரணம் சொல்கிறார். ஒன்று, இந்த சுவிசேஷத்தில் தேவநீதி வெளிப்படுகிறது அப்படின்றார். அதாவது மனுஷனை பாவிக்கு எப்படி தேவன் தம்முடைய நீதியை தந்து அவனை ஏற்றுக்கொள்கிறார்ன்றது வெளிப்படுகிறது சுவிசேஷத்தில் அப்படின்றார். அது மட்டும் தேவநீதி வெளிப்படுறது மட்டும் இல்லை, இந்த சுவிசேஷத்தில் தேவ கோபமும் சகலவித அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கு எதிராக தேவ கோபமும் வெளிப்படுதுன்றார். வாசிக்கிறீங்களா? 18ஆம் வசனம் நல்லா ஞாபகம் இருக்கா? தேவ நீதி வெளிப்படுத்துறது இல்லாமல் தேவ கோபமும் வெளிப்படுது. இந்த கோபம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீதின்ற மாதிரி ஆகிடும். இந்த கோபம்தான் பிரச்சனை. தேவ கோபத்தை மனுஷன் சம்பாதித்து கொண்டான். தேவ கோபம் இருக்கிறது. தேவ கோபம் எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்றது 1ஆம் அதிகாரத்தில் டீட்டெயில்டாக பிரசங்கம் பண்ணேன். எந்தெந்த விதத்தில் தேவ கோபம் வெளிப்படுதுன்றது. தேவ கோபங்கிறது ஒன்று இல்லைன்னு நினைக்கிறவங்க பலர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. தேவன் எப்படி கோபப்பட முடியும்? கோபப்பட்டால் அவர் நல்ல தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். கடவுளுக்கு கோபம் இருக்கலாமா? மனுஷனுக்கு கோபம் இருந்தாலே தப்பாச்சே, கடவுளுக்கு கோபம் இருக்கலாமா அப்படின்லாம் சொல்கிறேன். அதுக்கு நான் பின்னாடி வர்றேன் பாருங்கள். அப்போ இந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வர மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் இந்த தெய்வ கோபம்ங்கிற சப்ஜெக்டை அவாய்ட் பண்ண அதை விரும்பாத சிலர், தேவ கோபம்ங்கிறதுக்கு அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் கிடையாது, அவங்களுக்கு அது ஒத்து போகிறதில்லை. அவங்கள்ட்ட எப்படி தேவன் கோபமாக இருக்கிறாரு, தேவ கோபம் இருக்குது மனுஷன் மேலே, அதை திருப்திப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இழிவான ஒரு கருத்தாக தெரிகிறது. அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொபிசியேஷன்ற வேர்டை அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸ்பியேஷன்ற வேர்டை புகுத்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அப்போ சிறுவையில் என்ன நடந்ததுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, சில தப்பு நடந்துருச்சு, சில தவறுகள் நடந்துருச்சு, இப்போ கொஞ்சம் மாற்றி அதுக்கு ரெப்பரேஷன்ஸ், அது அந்த குற்றம் தீர்றதுக்கு தீங்குக்கு வருந்துவதற்கு அறிகுறியாக சில செயல்களை செய்கிறது, அவ்வளோதான் ரட்சிப்பு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. சில காரியங்களை செய்கிறது, அவ்வளோதான் ரட்சிப்புங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் வேதம் என்ன போதிக்குது, தேவ கோபம் மனுஷன் பேரில் இருக்குது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமையற்று போனார்கள், தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் எல்லாரும் அப்படின்னு போதிக்குது. ரட்சிப்புங்கிறது எப்படி தேவன் அந்த தேவ கோபத்திலிருந்தும் அந்த வரப்போகிற தண்டனையிலிருந்தும் மனுஷனை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறாருங்கிறது தான் ரட்சிப்பு. இப்படி போதிக்கலாம், அது சரியான ரட்சிப்பு கிடையவே கிடையாது. அப்போ அந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்டர்ப்ரெட் பண்ணதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பாருங்கள். ஒழுங்காக மொழிபெயர்க்க சொன்னால் வியாக்கியானம் பண்ண எப்படி, அவங்க கருத்தை கொண்டு உள்ளே நுழைச்சிட்டாங்க, அவங்க தியாலஜியை கொண்டு அப்படியே உள்ளே நுழைச்சிட்டாங்க. அதனால எக்ஸ்பியேஷனை கொண்டு விட்டாங்க. நிறைய டிரான்ஸ்லேஷனில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பியேஷன் என்கிற வார்த்தை இருக்கும், விளங்குதா? சரி, இதெல்லாம் அவசியமானு நீங்கள் நினைக்கலாம். கதையே மாறிடும் பாருங்கள். ரட்சிப்புனா என்னங்கிற கதையே மாறிடும். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சு வச்சுருந்தா நம்முடைய உள்ளம் அதை இன்னும் அதிகமாய் மேன்மை பாராட்டும். கடவுள் எவ்வளவு நமக்கு செஞ்சுருக்கிறார்ன்ற விளங்கி கொள்றதுக்கு இந்த நுணுக்கமான காரியங்கள்லாம் புரியுது ரொம்ப அவசியம். சரி, தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று இங்கே பவுல்
சொல்லுகிறார். அவரை ஏற்படுத்தினார் என்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? ஏற்படுத்தினார்னா அவரை முன்னாக வைக்கிறார், அவரை வெளிப்படுத்துகிறார், அவரை டிஸ்பிளே பண்ணுகிறார். அப்படிப்பட்ட அர்த்தத்தோடு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த கிருபாதாரபதியாக அவரையே ஏற்படுத்தினார்ன்றது பவுல் அப்போஸ்தலன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணார் இல்லையா? சிலுவையில் அறையப்பட்டதுன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது எதுக்காக அறையப்பட்டார், அதன் மூலமாக என்ன வந்தது, அதுதான் அவருடைய பிரசங்கமே. சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவை தான் எங்கள் பிரசங்கன்றார். யூதர்கள் அற்புதங்களை கேட்குறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறோன்றார். அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறத அதை இப்படி தான் சொல்கிறார் பவுல். எப்படி சொல்கிறாரு? அவரை உங்களுக்கு முன்னால் நான் பிரத்யட்சமாக வெளிப்படுத்தினேன்றார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், கலாத்தியரில், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இவர் பிரசங்கம் பண்ண காரியங்கள்லேருந்து விலகி போய் கொஞ்சம் அப்படியே டைவெர்ட் ஆகிறாங்க. இவங்க லீகலிசத்துக்குள்ளே, சட்டத்திட்டங்களுக்குள்ளே போகிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. என்ன சொல்கிறாரு? நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணும்போது சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியே தூக்கி வச்சேனே, நான் உங்களுக்கு காமிச்சேனே. நான் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டது மூலமாக என்ன நடந்தது, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அவசியம் என்ன, அங்கே என்ன நடந்தது என்பதை பிரத்யட்சமாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் வெளிப்படுத்தி இருந்தேனே, அதை விட்டு ஏன் விலகி போயிட்டீங்க அப்படிங்கிறார். அப்போ கிருபாதாரபதியாக அவரையே ஏற்படுத்தினார்னா சிலுவையிலே இயேசுவை அறைய செய்து அவரை மரிக்க செய்து அதன் மூலமாக தேவன் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்குது. அதை அவரையே ஏற்படுத்தினார்ன்றது, ஏற்படுத்தினார், செட் ஃபோர்த்ன்ற வார்த்தை கலாத்தியர் 3லையும் ஆங்கிலத்தில் அப்படியே வரும், செட் ஃபோர்த்துன்னு. அந்த செட் ஃபோர்த்ன்ற வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அதனுடைய அர்த்தத்தை பிரசங்கிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. அவரை ஏற்படுத்தினார்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சரி, சிலுவையில் என்ன தான் நடந்தது, சிலுவையினுடைய அர்த்தம் என்ன, சிலுவை மரணத்தினுடைய அர்த்தம் என்ன? 2 வார்த்தையில் அதை பவுல் விளக்குறார். அதில் ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஒரு வார்த்தை என்ன? கிருபாதார பலி. இன்னொரு வார்த்தை என்ன? ரத்தம். 26ஆம் வசனம் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஸோ கிருபாதார பலி, ப்ரொபிசியேஷன்ற ஒரு வார்த்தை. இன்னொன்று பிளட், இயேசுனுடைய ரத்தம், த பிளட் ஆஃப் ஜீசஸ். இந்த 2 காரியங்களை பார்க்கணும். அதில் ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க முடியும், அந்த ஒன்றை பார்ப்போம் இன்றைக்கி. சரி, இந்த கிருபாதார பலிங்கிற வார்த்தை இன்னும் 2 இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலிங்கிறார். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு போங்க. 1 யோவான்லேயே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாய் இருக்கிறது. இந்த ப்ரொபிசியேஷன்ற வார்த்தை இங்கிலீஷில் ப்ரொபிசியேஷன் வரும், 3:25 வரும். அது இங்கிலீஷில் மாறி வரும் கொஞ்சம், ரோமர் 3:25. அந்த வார்த்தை, அந்த ப்ரொபிசியேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வர்றது 1 யோவான் 2:2, 1 யோவான் 4:10 ப்ரொபிசியேஷன் வருது. இங்கே கிருபாதார பலின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க 26ஆம் வசனத்தில், ரோமர் 3. அது 1 யோவான் 2:2 1 யோவான் 4:10 கிருபாதார பலினே வருகிறது. ஆனால் நல்ல கவனிங்க, ஆனால் இந்த 1 யோவான் 2லையும் 4லையும் வர்ற இந்த கிருபாதாரிய பலின்ற வார்த்தை ரோமர் 3:26 வர்ற வார்த்தையோட வித்தியாசமானது. ரோமர் 3:26 கிருபாதார பலின்னு சொல்கிறாரு. அது தமிழில் ஒரே இது மாதிரி மொழிபெயர்த்திருந்தாலும் கிரேக்க மொழியில் பார்த்திங்கன்னா அதே குடும்பத்தை சேர்ந்த வார்த்தை, அந்த ரூட் வேர்டு அதுதான்.
ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. அப்போ இங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஆக்சுவலாக கிருபாதார பலின்னு தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க. ஒரிஜினலாக என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு? என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாருன்னா, எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை வருது. எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இப்போ பார்த்தீங்கன்னா, கிருபாதார பலின்னு ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. ஆனால் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன் நான். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்னும் குழப்படியாக இருக்கும். மெர்சி சீட்னு வரும். காமிக்கிறேன். 2ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன், அப்போ தான் விளங்கும். அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி பேசுகிறார். அந்த ஆசிரிப்பு கூடாரெல்லாம் பழைய ஏற்பாட்டு டீச்சிங் ஆன் சால்வேஷன், ரட்சிப்பை குறித்த பழைய ஏற்பாட்டு போதனை, எப்படி கடவுள்கிட்ட வர்றது. அதாவது பாவ நிவாரண நாளில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அது மேலே கை வச்சு பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து, தேசத்தின் பாவத்தையே அறிக்கை செய்து, பிறகு அதை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்தி வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாளில் பிரதான ஆசாரியன் அதை எடுத்துக்கொண்டு உள்ளே போவான் இல்லையா. அந்த காட்சியை விவரிக்கிறதுக்கு சொல்கிறார் எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது 2. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். கூடாரத்தினுடைய முதல் பகுதியில் என்ன இருந்ததுன்னு சொல்கிறார். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி சொல்கிறார். இப்போ அதில் பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாரு. தூப கலசம், பொற்தகடு பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அந்த பெட்டியில் இருந்தது, அப்புறம் ஆரோனுடைய தளித்த கோல் இருந்தது, உடன்படிக்கையின் கற்பனைகள், அதாவது 10 கற்பனைகள் இருந்தது. இதெல்லாம் அதில் இருந்தது. இதில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாக பேச இப்பொழுது சமயம் இல்லை. கிருபாசனம்னு வருது பாருங்கள் வார்த்தை. கிருபாதார பலிக்கு ரொம்ப க்ளோஸ் வார்த்தை இல்லையா? அதே ரூட் வேர்டு, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான வேர்டு. இந்த கிருபாசனம்ங்கிற வார்த்தையை தான் இங்கே 26ஆம் வசனத்தில் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தி இருந்தார். அப்படி வாசித்தீங்கன்னா அப்படி வரும். இது விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாசனமாக அவரையே ஏற்படுத்தினார்னு வந்துடும் இல்லையா? ஆனால் இங்கே கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ கிருபாசனத்தை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த விஷயம் இன்னும் புரியும். நல்லா என்ன சொல்ல வர்றாருன்றது ரொம்ப புரியும். கிருபாசனம் என்ன? அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளே இருந்தது. அது எங்கே வைக்கப்பட்டிருந்தது? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தான் என்னென்ன வைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை மூடுறதுக்கு ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மூடி இருக்குது பாருங்கள். அதுதான் மெர்சி சீட்டு. அந்த பெட்டிக்குள்ளே 10 கற்பனை பலகைகள், அப்புறம் அந்த மன்னா அது ஒரு பொற்பாத்திரத்தில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இருக்குது அங்கே. மெயினாக அந்த 10 கற்பனை அதுக்குள்ளே இருக்குது. இன்னும் 1-2 ஐட்டமெல்லாம் இருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்புறம் அந்த மூடி, அதுதான் மெர்சி சீட்டு. அதுக்கு மேலே கேருபீன்கள் அப்படியே மேலே நிழலிட்டு கொண்டிருந்தது. இந்த இடத்துக்கு தான் போய் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதுனா சும்மா ஜோக் கிடையாது. அவன் தன்னுடைய பாவத்துக்காக பலியை செலுத்தி எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, தன்னை சரி பண்ணிக்கிட்டு போக தகுதி உள்ளவனாக உள்ள நுழையணும். ஏன்னா டீச்சிங் என்ன? கடவுள் பரிசுத்தர், மனுஷன் கடவுள்கிட்ட வர முடியாது. நீ தூரமாக நெல்லுன்றார், வராத பக்கத்தில். எப்படி வரலான்னு உனக்கு போதிச்சு காமிக்கிறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அது சொல்கிறாரு. ஒரு பலியை கொண்டு வா, அது மேலே கையை வை, உன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யி, அப்புறம் அதை கொல்லு. ஏன்னா இப்படி தான் உனக்கு ரட்சிப்பு உண்டாக போகுது. இயேசு வரும்போது அது ரத்தத்தை சிந்து, அந்த ரத்தத்தை கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளி அப்படிங்கிறார். அப்போ அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தான் போக முடியும். ரொம்ப சீரியஸான விஷயம். இடுப்பில் கயிறை கட்டி வெளியில் பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா போய் தகுதியற்றவனாக போனான்னா உள்ளே செத்து கிடப்பான். அவனை தூக்கலான்னு உள்ளே போனால் உள்ளே போகிறவனும் சாவான். யாரும் போக முடியாது. அவ்வளோ சீரியஸான விஷயம் அது. அப்போ அவன் உள்ளே போய் எடுத்துகிட்டு போன அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த கிருபாசனத்தின் மேலே தெளிக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன?
அந்த கிருபாசனத்துக்குள்ளே 10 கற்பனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 கற்பனை எதுக்காக கொடுக்கப்பட்டது? நான் பாவிங்கிறத எனக்கு உணர்த்தும்படியாக கொடுக்கப்பட்டது. அந்த 10 கற்பனை என்னை குற்றம் சாட்டுகிறது. ஏன்னா அந்த 10 கற்பனைப்படி அவனும் செய்ய முடியாது. செய்கிறதுக்காக கொடுக்கப்படவில்லை, இப்படி சொல்கிறேன், செய்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் யாரும் செய்ய முடியாது. டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, டெஸ்ட்டு எழுதணும், ஆனால் யாரும் பாஸ் பண்ண முடியாதுன்னா எப்படி? யாரும் பாஸ் பண்ண முடியாத டெஸ்ட்டு. ஏன்னா இந்த டெஸ்ட்டில் 100 மார்க் வாங்கினா தான் பாஸ். 99.999 வாங்கினீங்கன்னா பாஸ் கிடையாது. 100 மார்க் வாங்கினா தான் பாஸ். ஒன்றில் தவறுனாலும் எல்லா இடத்துலையும் தவறுனா மாதிரி ரொம்ப கடினமான டெஸ்ட். வேணும்னு அப்படி வச்சுட்டாரு. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி. 10 கற்பனை பார்த்திங்கன்னா 9 கற்பனை எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பற்றி. 10ஆவது கற்பனை பார்த்திங்கன்னா எதை செஞ்சீங்க செய்யக்கூடாதுன்றதை பற்றி இல்லை, எது உள்ளத்தில் இருக்குதுன்றதை பற்றி. இச்சையாதிருப்பாயாக. 9லேயும் மார்க் போட்டே வந்துடுவாங்க சிலர். கரெக்டாக நான் பண்ணியிருக்கிறேங்க, தகப்பனையும் தாயங்க நான் பண்ணியிருக்கிறேன், கொலை செய்யலை, திருடல, போய் சாட்சி சொல்ல, அதை பண்ணல, இதை பண்ண, மார்க் போட்டே வந்துட்டு கடைசியில் 10ஆவதில் வந்து எல்லோரும் ஃபெயில். எதை செஞ்சீங்கன்றது இல்லை, எதை செய்யலைன்றது இல்லை, உள்ளத்தில் என்ன இருக்குது. உபச்சாரம் செய்தியான்றது இல்லை, உள்ளத்தில் இருக்கா. ஒருத்தர் சொல்கிற இப்படி கேட்டால் எப்படிங்க, அதுதான் பாயிண்ட்டு. இப்படின்னா யாருங்க தப்பிக்கிறது? யாரும் தப்பிக்க முடியாதுன்றது தானே லெசனே. இங்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன? யாருங்க தப்பி கேட்டிங்களா? அப்போ புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். யாரும் தப்பி, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரையும் பாவின்னு சுட்டி காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட கற்பனைகள். அது அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது அங்கிருந்து நம்மை குற்றஞ்சாட்டி சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. அங்கே கொண்டு போய் பிரதான ஆசிரியர் அந்த ரத்தத்தை தெளிக்கிறான். அந்த சத்தத்தை அமைதிப்படுத்த, திருப்தி செய்ய இதை தெளிக்கிறான். கிருபாசனம்னா அதுதான். கிருபாசனம்னா என்ன? மனுஷனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது என்பது அங்கே தான் அவனுக்கு உத்தரவாதம் அறிவிக்கப்படுகிறது. அவன் தான் அங்கே தெளிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இதன் அடிப்படையில் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். ஏன் வேறு விதமாக மன்னிக்கக்கூடாதா? ஏன் கடவுள் தானேயா, சும்மா பரவாயில்ல பாப்போ மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுதான் நாங்கள் பிரச்சனை, சொல்ல முடியாது. தேவன் வந்து நீதிமான்கள் ஆக்குறவர் மட்டும் இல்லை, அவர் நீதி உள்ளவர் இல்லைங்களா? அது வாசித்தீங்களா? 25ஆம் வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா? நடுவில் பாருங்கள், 25ஆம் வசனத்துக்கு நடுவில், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் வழங்கும்படி. வெறும் பாவியை நீதிமான் ஆக்குறவனா வழங்கினா போதாது, அவர் நீதி உள்ளவராக இருக்கணும், அவரும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லிட்டார், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், இந்த விளக்கப்பட்ட காரத்தின் கனியை புசிச்சா சாகவே சாவாயினார் சொன்னாரா இல்லையா? அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் சொல்லிட்டார். அவர் நீதி உள்ளவராக இருக்கணும்னா அதை முதல்ல செஞ்சு காட்டணும். என்ன செஞ்சு காட்டணும்? பாவத்துக்கு சம்பளத்தை மனுஷனுக்கு கொடுத்தே ஆகணும். கொடுக்காம அவனை ரட்சிக்க முடியாது. பாவத்துக்கு அவனை தண்டித்தே ஆகணும். தண்டிக்காமல் அவர் மன்னிச்சார்னா அவர் நீதி உள்ளவர் அல்ல. நீதி உள்ளவராக இல்லாமல் நீதிமான் ஆக்குகிறவராக இருக்க முடியாது. இல்லைங்க, நீதிமான் ஆக்கிட்டாருங்க உங்களை, அது இல்லாமல் அவர் நீதி உள்ளவராக இல்லாமல் நீதிமானாக்குனா அந்த நீதியை செல்லாதே. அவர் முதல்ல நீதி உள்ளவராக இருக்கணுமே, அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கணுமே, சொன்ன வார்த்தை மாறாமல் கரெக்டாக செய்யணுமே. அவர் சொல்லிட்டார, வாயத்தரன்னு சொல்லிட்டாரு, அதனாலே அதை செய்தாகணுமே. அவர் அது சொன்னதை செய்யலைன்னா அவர் வந்து பரவாயில்ல தம்பி மறந்துடு, அதெல்லாம் பாவத்தின் சம்பளம் மறுநாள் தூக்கி ஓரம் வச்சிடலாம், இப்போ பேடாது, நீ மன்னிச்சிட்றேன், இந்த தடவை உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், அது கொஞ்சம் மறந்துடலாம் அப்படின்னாருன்னா அப்புறம் அவர் சொல்கிற எதையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா போன தடவை அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணார், இப்போ இந்த தடவை இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். இந்த தேவனை கம்ப்ளீட்லி ரிலையபிள், ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ரிலையபிள். அவரை முற்றிலும் நம்பலாம். ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார், ஒரு நாளும் மாறி பண்ண மாட்டார், ஒரு நாளும் வார்த்தை தவற மாட்டார், சொன்னதை செய்வார். எந்த அளவுக்கு சொன்னதை செய்வார்னா, இதை செய்கிறதுக்கு தன்னுடைய குமாரனையே சிலுவையில் ஏற்றி கொன்று நம்முடைய பாவத்துக்காக நமக்காக நமக்கு பதிலாக அவரை தண்டித்து அப்படி தான் மற்றவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும்னா கூட தன்னுடைய குமாரனையே கொல்ல ஆயத்தம். ஏன்னா அவர் வாயை விட்டு சொல்லிட்டதுனால.
அப்பேற்பட்ட வார்த்தையின் தேவன் அவர். சொன்னது அப்படியே நிறைவேற்றவர் அவர். அதனால தான் அவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கி அவ்வளோ பெரிய மதிப்பு, மரியாதை. அதனால தான் அவர் சொன்னார்னா அவ்வளோ பெரிய உயர்வான ஒரு ஸ்தானத்தில் அந்த வார்த்தையை நம்ம வைக்கிறோம். அதனால தான் இதை எடுத்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஏன்னா அவருடைய வார்த்தை, தம்முடைய நாமத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். விலையேற பெற்றது அவருடைய வார்த்தை. ஒரு வார்த்தை கூட தவறாது. அவர் சொன்ன வார்த்தை தரையில் விழாது, நிறைவேறாமல் போகாது, அப்படியே நிறைவேறும். அப்பேற்பட்ட வார்த்தை அவருடைய வார்த்தை. அவர் நீதி உள்ளவராயும் நீதிமான் ஆக்குகிறவராயும் இருக்க வேண்டும். ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருக்கணும். வெறும் நீதிமான் ஆக்குகிறவராக இருந்தால் பத்தாது. நிறைய பேர் அந்த ஆங்கிளில் தான் யோசிக்கிறாங்க. நாங்கள் பாவத்தை பண்ணிக்கணும் இல்லையே. அவருக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சில காரியங்களை சொல்லிட்டாரு, சொன்னதை செய்யாமல் இதை செய்ய முடியாது. பாவத்துக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டாரு, அந்த தண்டனையை கொடுக்காம இவனை மன்னிக்க முடியாது. சிலுவையில் ஏன் இயேசு மரிக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னா அவருடைய பாவங்களுக்காக இல்லை, ஏன் பாவங்களுக்காக. எப்படி அந்த பாவ நிவாரண நாளில் ஒரு ஆட்டுக்குட்டியை தலையில் கை வச்சு பாவத்தை அறிக்கை செய்து ஜனங்களுக்காக ஒரு ஆட்டை கொன்று அந்த ஆட்டுடைய ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக தேவன் திருப்தி அடைந்து இவர்களை மன்னித்தாரோ, அதுபோல் எனக்கு பதிலாளாக இயேசு கல்வாரி சிலுவையில் ஏன் பாவத்தை தன் மீது சுமந்து தேவாட்டுக்குட்டியாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அது பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டு அது அங்கே இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அப்போ கடவுள் நியாயப்பிரமாணத்தை செட்டசைடு பண்ணிவிட்டு, செட்டசைடுனா தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்மளை ரட்சித்தில்லை. பரவாயில்ல, நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் கீழ்ப்படியில், சரி அதை கொஞ்சம் ஓரம் வச்சிடலாம், அதெல்லாம் கவனிக்க வேணாம், கண்டுக்க வேணாம், அதெல்லாம் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், விட்டுரு, அதெல்லாம் அப்படி ஓரம் கட்டிடலாம், இதை மூடிடலாம், நான் உன்னை மன்னிக்கிறேன், அப்படி சொல்லலை. நியாயப்பிரமாணத்தின் ஜஸ்ட் டிமாண்ட்ஸ், நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருமே கீழ்ப்படியாதவர்கள், அது தண்டிக்கப்பட வேண்டும். அதை தண்டித்து தான் பிறகு தான் மன்னிக்க முடியும். தண்டிக்காமல் மன்னிச்சார்னா அவர் நீதி உள்ளவர் அல்ல. He will become unjust. Therefore he cannot justify. ஆகவே நீதிமான் ஆக்க முடியாது. அதுதான் நீதி உள்ளவராயும் இருக்கணும், நீதிமான் ஆக்குகிறவராயும் இருக்கணும். இந்த அற்புதத்தை அவர் அழகாக செய்தார். அப்போ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்குது. அந்த கிருபாசனம் அங்கே கொண்டு போய் அந்த ரத்தம் தெளித்து அதன் மூலமாக தான் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இந்த ப்ரொபிசியேஷன்னா என்ன? இந்த கிருபாதார பலி எதுக்குன்னா தேவ கோபத்தை, தேவனுடைய நியாயமுள்ள கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். தேவ கோபத்தை தடுப்பதற்காக டாக்டர் ஜான் ஓவன் ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார் பாருங்கள். 1600ஆம் ஆண்டுகளில் இருந்தார். பெரிய 1700ஆம் ஆண்டுகள் நான் நினைக்கிறேன். பெரிய போதகர், இங்கிலீஷ்காரர், ரொம்ப பிரமாதமாக டீச் பண்ணுறவர். இந்த ஒர்க்ஸ் ஆஃப் ஜான் ஓவன்லாம் அப்படியே வைக்கிறாங்க இப்போ கூட. அவருடைய பிரசங்கலாம் பழைய இங்கிலீஷாக இருக்கும், ஆனால் ரொம்ப பிரமாதமாக ஒரு லைனும் அப்படியே பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி எழுதுவர் அவர் இந்த ப்ரொபிசியேஷனை பற்றி பேசுகிறார் பாருங்கள். இந்த ப்ரொபிசியேஷனில் எப்போல்லாம் இந்த கிருபாதார பலிங்கிறது வருதோ, அதாவது கிருபை காட்டப்பட வேண்டும் என்றால், கிருபாசனம் அல்லது கிருபாதார பலினா என்ன? தேவனுடைய கிருபை காட்டப்படுவதற்கு என்னெல்லாம் செய்யப்படுறோமோ அதான் செய்யப்படுறது தான் கிருபாதார பலி இல்லையா? கிருபாசனம்னா அந்த செஞ்சு அதை கொண்டு வந்து காட்டுற இடம் இல்லையா? அப்போ அந்த ப்ரொபிசியேஷன்னா அதில் 4 காரியம் இருக்குன்றார். கிருபாசனம்னா அல்லது கிருபாதார பலினா 4 காரியம் இருக்குதுன்றார். ஒன்று, ஒரு குற்றம் இருக்குது, ஒரு குற்றம் நடந்துடும், ஒரு பாவம் அங்கே இருக்கணும். 2வது, அங்கே ஒரு பாவி இருக்கணும், பாவத்தை செஞ்ச ஒருவன் குற்றவாளியாக நிற்கணும், 2வது எலிமெண்ட்டு. 3வது, குற்றம் யாருக்கு எதிராக செய்யப்பட்டதோ அதன் மூலமாக யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பார்ட்டி இருக்கணும். 4வது,
அந்த குற்றத்தை போக்குவதற்கு, நிவாரணம் செய்வதற்கு ஒரு பலியோ அல்லது வேறு ஏதோ மெத்தட்லையோ ஏதோ செய்கிறதுக்கு ஒன்று இருக்கணும். ஒரு சாக்ரிஃபைஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். விளங்குதுங்களா? இந்த நாள் இந்த இறையியல் உலகத்தில் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க, இது கரெக்டு தான். ஒன்று, ஒரு குற்றம் நடந்திருக்கணும். ரெண்டாவது, குற்றம் செஞ்ச ஒரு குற்றவாளி இருக்கிறான். மூணாவது, யாருக்கு எதிராக குற்றம் செஞ்சானோ அந்த பார்ட்டி இருக்குது, அவரையும் திருப்திப்படுத்தணும் இல்லையா? குற்றம் அவருக்கு எதிராக நடந்திருக்கு இல்லையா, அவரை திருப்திப்படுத்தணும், அவர் இருக்கிறாரு. நாலாவது, இதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஏதோ ஒரு பலியோ ஏதோ ஒன்று கொண்டாந்து இது பண்ணணும். 4 காரியம் இருக்கணும். குற்றம், பாவம், குற்றம் செய்தவர்கள் நாம். யாருக்கு எதிராக குற்றம் செஞ்சோம்? தேவன். இந்த சரி பண்ணுறதுக்கு, அதாவது இந்த பாவிக்கு குற்றத்தை நீக்கும்படி அந்த பாவியின் மேலே இருந்திருக்க குற்ற பழியையும் அவன் மீது இருக்கிற தேவ கோபத்தையும் விளக்குவதற்காக ஒரு பலி ஒன்று செலுத்தப்பட வேணும். விளங்குதுங்களா? அது இந்த 4 காரியம் இருக்கணுன்றாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன போதிக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தேவ கோபத்தை விலக்கி அதன் மூலமாக தான் நாம் குற்றவாளியாக இருக்கிறோமே, நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதில் 4 பாயிண்ட் சொன்னேன், அதை 3 ஆக்கிடக்கூடாது. குற்றம், குற்றவாளி, அப்புறம் பலின்னு ஆக்கிடக்கூடாது. அது தப்பு. குற்றம், குற்றவாளி, யாருக்கு எதிராக குற்றம் செய்யப்பட்டதோ அவருக்கு நீதி கிடைக்கணும் இல்லையா? அது ஒன்று இருக்க, அது ஒரு பார்ட்டி, முக்கியமான பார்ட்டி, அவர் தான் தேவன். அப்புறம்தான் பலி. அப்போ இதைத்தான் வேதம் போதிக்கிறது. என்ன அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், என்ன நடந்தது கல்வாரி சிலுவையில், என்ன நடந்தது என்று புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாரு? பலி இயேசு, குற்றவாளிகள் நாம், தேவனுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்கிறோம். குற்றத்தை அவருக்கு எதிராக செஞ்சோம். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி ஏற்படணும். நம்ம செஞ்ச குற்றத்திற்கான தண்டனை நமக்கு கிடைச்சிதுங்கிற திருப்தி அவருக்கு ஏற்படணும். இல்லைன்னா இவன் ஃப்ரீயாக போக முடியாது, மன்னிக்கப்பட முடியாது. இதெல்லாம் இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையின் மூலமாக செய்து முடித்தார். ஆனால் இந்த கூற்றை, இந்த இப்போ நான் சொன்ன சத்தியத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அது ஒரு நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க. இது ஒரு சைடு இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் சொல்கிறது சொல்லிட்டு போங்கன்றாங்க. இல்லை, பேசி ஆகணும். ஏன்னா 2 காரணம். ஒன்று, இந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் தான் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் குழப்படி பண்ணுறது. அப்போ நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் வாசிப்பீங்க, நான் இங்கே பிரசங்கம் பண்ணலன்னா அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு வாசிட்டு அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி அதை நம்பிட்டு போனீங்கன்னா அப்படி அதுலேருந்து யாராவது பிரசங்கம் பண்ணிட்டுருப்பாங்க அதுக்கு அர்த்தம் சொல்லி. அப்போ இயேசுனுடைய சிலுவை மரணத்தின் பூரணமான காரியங்கள் விளங்காமல் போயிடும். இப்போ பெரிய ஒரு நல்ல சத்தியத்தை மிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 2வது காரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த தேவ கோபம் என்கிறது ஐடியாவையே எதிர்த்து சிலர் ஓப்பனாக பிரசங்கமே பண்ணுறாங்க. தேவனுக்கு கோபமே இருக்க முடியாதாக்கும், கோபம் இல்லையாக்கும், கோபம் இருந்தால் அவர் கடவுளா? அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தேவ கோபத்தை பற்றி பைபிளில் சொல்லியிருக்குன்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ப்ரொபிசியேஷன்ற வார்த்தை என்ன அர்த்தத்தில் வருதுன்னு நாம் சொல்கிறோன்றாங்க. ஒரு கோபமாக இருக்கிற தேவனை திருப்திப்படுத்தணும். அவருக்கு எதிராக பாவம் செஞ்சோம், அப்போ அதுக்கு அவருக்கு நீதி கிடைக்கணுன்றோம். அவருடைய கோபம் தவிர்க்கப்பட வேண்டும், இல்லைன்னா அவர் கோபம் நம்ம மேலே வந்து விழும்னு சொல்கிறோம். இதை நம்மளால் செய்ய முடியாதனால இயேசு செஞ்சாருன்னு நம்ம சொல்கிறோம். தேவனுடைய கோபத்தை தவிர்ப்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்து தேவ கோபத்தை நம்மிடத்துலேருந்து அப்புறப்படுத்தினாருன்னு நம்ம சொல்கிறோம். அந்த விதத்தில் தான் ரோமர் 3:25 நம்ம புரிஞ்சுக்கிறோம், அல்லது 26 புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் 1 யோவான் 2:2 புரிஞ்சுக்கிறோம். அந்த கிருபாதார பலின்றத கான்செப்டை அதன் மூலமாக தான் புரிஞ்சுக்கிறோன்றாங்க. அப்படி புரிந்து கொண்டால் அது மாபெரும் தவறுன்றாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சரியில்லைன்றாங்க. அது தேவ தூஷணத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஏன் தேவ தூஷணத்துக்கு சமம்? அவங்க சொல்கிறாங்க, தேவன் கோபமாக இருக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணுறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு?
தேவ கோபத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ இதை ஏன் இப்படி போதிக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஐடியாவே ரிஜெக்ட் பண்ணிடணும், ஏன்னா தேவ கோபங்கிறதே சரியில்லை, அது தேவ தூஷணம் அப்படின்றாங்க. ஏன்னா இது தேவனை ஒரு கொடூரமான ஒரு கடவுள் மாதிரி அது சித்தரிக்குது. இது யூதர்களுடைய கருத்து, இது கிறிஸ்தவ கருத்தே கிடையாது. ஒரு பாப்புலர் பிரசங்கியார் சொன்னார் பாருங்கள், நான் வணங்குகிற தேவன் சீயோன் மலையிலிருந்து கடுமையான கட்டளையில் கொடுத்த தேவனை நான் வணங்கவில்லை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எந்த தேவனை வெளிப்படுத்தினாரோ அந்த தேவனை நான் வணங்குகிறேன் அப்படின்றார். இப்படி பிரசங்கம் பண்ணலாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? சீயோன் மலையில் 10 கற்பனை கொடுத்தவர் வணங்கலையா? அவர் வேறையாம். அவர் கொஞ்சம் கொடூரமான ஒரு தடி எடுத்துகிட்டு அடிக்க வந்துடுறாரு, கையை ஓடிப்பேன் காலை ஓடிப்பேன்றாரு, தண்டனை கொடுப்பேன்றாரு, கோபமாக இருக்கார். இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளை வெளிப்படுத்தினார், அவர் அதெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், அவரை நான் வணங்குகிறேன்றார். முட்டாள்தானா அது? அதாவது தேவ கோபம்ங்கிறதே ஒரு தவறான கருத்துன்னு நினைக்கிறாங்க. அப்போ தேவ கோபம் பைபிளில் போதிக்குது, அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க? ரோமர் 1:18 3 அதிகாரம் வர வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சேன், எப்படியெல்லாம் தேவ கோபம் வெளிப்படுதுன்றதெல்லாம் பார்த்தோம். அவ்வளோ விவரம் 10 இடங்களில் ரோமர் எழுதின நிருபத்தில் தேவ கோபத்தை பற்றி பேசியிருக்கு. வெறும் ரோமர்கள் எழுதின நிருபத்தில் மட்டும். எப்படி அவங்க தேவ கோபத்தை பார்க்குறாங்க? அவங்க எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? தேவ கோபம்னு அப்படி ஒன்றும் கிடையாது, தேவன் ஒன்றும் நம்மளை பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் தேவன் ஒன்றும் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாராங்க கோபத்தில். அப்போ தேவ கோபம்னு எழுதியிருக்குது. அது என்னன்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சானா அதுக்கான தண்டனையை அவன் எப்படியும் அடைவான் இயற்கையாகவே. நெருப்பில் கை வச்சா பற்றிக்குது இல்லையா, கையை சுட்டுக்குவீங்க இல்லையா, கையை பாதிக்கும் இல்லையா, கை போயிடும். அது மாதிரி பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை இயற்கையாகவே கிடைச்சிருது. அதுதான் தேவ கோபம், வேறு ஒன்றுமே கிடையாது. தேவன் ஒன்றும் கோபப்பட்டு ஒன்றும் செய்கிறது இல்லையாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போதிக்கிறாங்க. ஆகவே ரட்சிப்புக்கு தேவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா அவருக்கு ஒன்றும் கோபம் கிடையாது, அவரை திருப்திப்படுத்துறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவருக்கு எந்த விதத்திலும் திருப்தி உண்டாக வேண்டியதில்லை. தேவன் அன்பானவர், அவர் எப்போவுமே மன்னிக்கிறவர், அவர் எப்போவுமே ரெடியாக இருக்கிறார் மன்னிக்கிறதுக்கு, ஏற்கனவே மன்னிச்சு விட்டாராக்கும். மனுஷன் குருடனாக இருக்கிறான், அந்த மன்னிப்பு மன்னிச்சிட்டாருன்னு தெரியாத இருக்கிறான், அவனுக்கு அறிவில்லாதவனாக இருக்கான், விளங்கி கொள்ளாதவனாக இருக்கிறான். இன்றைக்கி அவனுடைய மனது திறக்கப்பட வேணும், கடவுள் தன்னுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாருன்றதை, தேவன் அன்பாக இருக்கிறார்ன்றதை அவன் காண வேண்டும். கடவுள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, மனுஷனுடைய ரட்சிப்புக்காக கடவுள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க அவங்க. அப்போ வெறும் எக்ஸ்பியேஷன்னு மொழிபெயர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அது இருந்தால் போதும். அது இருந்தால் போதும்னா என்ன, அந்த குற்றம் நீங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒன்று தப்பு செஞ்சிட்டோம் அதுக்கு ஏதாவது ஈடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அவ்வளோதான ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ சின்ன தவறு நடந்துருச்சு, ஒரு பிரச்சனை, அதுக்கு தப்பு செய்ததுக்கு ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி. ரெட் லைட்டில் போயிட்டா வீட்டுக்கு டிக்கெட் வரும், ஒரு 200 ரூபா ஃபைன் கட்டினா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சிம்பிள் மேட்ரு அது, அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாம் எப்படி பதில் சொல்ல முடியும் அதுக்கு? இந்த தேவ கோபத்தை பற்றி வேத வசனம் நிறைய போதிக்கிறது, அதுதான் நம்முடைய பதில். தேவ கோபத்தை பற்றி வேதம் நிறைய போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 20 வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது தேவ கோபத்தை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு. அது பல்வேறு இடங்களில் 80 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ கோபத்தை பற்றிய கருத்துக்கள் உபதேசம் 50 இடங்களில் போதிக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டிலையும் அது இருக்குது. இயேசுவே தேவ கோபத்தை பற்றி பேசுகிறார். யோவான் ஸ்நானன் சொல்கிறான் பாருங்கள், 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம் பாருங்கள், கடைசி வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனும் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவன் ஜீவனை காண்கிறான், தேவ கோபத்துக்கு அவன் விலகிறான்றார். இல்லைன்னா தேவ கோபம் அவன் மேலே நிற்கும் என்கிறார். இயேசு அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையிலையும் அது சொல்கிறாரு. அந்த ஐஸ்வர்யவான் எங்கே போனான்? வேதனையின் இடத்துக்கு போகிறான். அதெல்லாம் தேவ கோபத்தை போதிக்கிற
தண்டனை ஒன்று உண்டு, நரகம் என்று உண்டு இதெல்லாம் போதிக்குது பாருங்கள். ஒரு இடத்துல இயேசு நரகத்தை பற்றி போதிக்கிறார், சொல்கிறார், அங்கே அவருடைய புழு சாகாமலும் தீ அவியாமலும் இருக்கும்ன்றார் இல்லையா. இப்படியெல்லாம் நிறைய இடத்துல போதிக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 3 ஓமைகளை சொல்கிறாரு அதை பற்றி. அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரத்தில் எத்தனை பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு இல்லையா. அங்கே பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, உலகத்தை நீதியாய் நியாயத்தீர்க்கும்படியாக ஒரு நாளை நியமித்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நடக்க போகுது, தண்டனை வரப்போகுது அப்படின்றாரு. பேதுரு பிரசங்கம் பண்ணுறார் பெந்தெகோஸ்தே நாளில், வாசித்து பாருங்கள், அதுலேயும் வருது அந்த மாதிரி. ரோமர்கள் நிருபத்தில் மட்டும் இந்த ராத் ஆஃப் காட், தேவ கோபம் என்கிற உபதேசம் 10 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நிறையா வருது. அது த ராத் ஆஃப் த லேம், இந்த ஆட்டுக்குட்டியின் கோபாக்கினை அப்படின்லாம் வருது. அப்போ பைபிளை பார்த்தீங்கன்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேவ கோபம் வெளிப்படுவதை நாம் காணலாம். இதெல்லாம் நிறைய காமிச்சிருக்கிறேன் நான். இப்போ சமீபத்தில் கூட ரோமர் 1லேருந்து போதிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி தேவ கோபத்தை பற்றி போதிச்சால் நாம் தேவனை ஒரு கோபப்படுற ஒரு ஆசாமி மாதிரி சொல்கிறோம், அது அவ்வளோ சரியில்லை அப்படிங்கிறாங்க. அவர் கோபப்படுற ஆசாமின்னா நம்ம உடனே மனுஷர்கள் எப்படி நினைக்கிறோம்? கோபம்னு சொன்ன உடனே இதுதான் அங்கே பிரச்சனை. கோபம்னு சொன்ன மனுஷன் என்ன நினைக்கிறோம்? நம்ம பார்க்குற மனுஷர்கள் மத்தியில் அந்த மாதிரி கோபம்னு நினைக்கிறோம். சில ஆளுங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அம்மாமார் பயந்துன்னு இருப்பாங்க, என்ன பண்ணுவாரோ, எதை உருட்டுவாரோ, வந்தால் நாயை எட்டி உதைப்பாரோ, பூனையை எட்டி உதைப்பாரோ, நம்மளை உதைப்பாரோ, பிள்ளைகளை உதைப்பாரோ, யாரை உதைப்பாரோ, என்ன பண்ணுவாரோ தெரியலங்க, என்ன மூடில் இருக்கிறாரோ, திடீர்னு போட்டுக்குச்சுன்னா அவருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பார்த்து பேசுனுங்க, அவர்கிட்ட திடீர்னு எகிரிடும், அப்படியே கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன செய்வார்னு சொல்ல முடியும். கடவுளை பற்றி அப்படி நினைக்கிறாங்க, அதுதான் தவறுன்றேன். கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. கடவுள் ஒரு மாதிரி மூடி ஆள் கிடையாது. சும்மா நம்மளை மாதிரி திடீர்னு ஒரு கோபம், திடீர்னு ஒரு எரிச்சல், திடீர்னு அமைதி. வீட்டில் அம்மா மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பசங்கள்கிட்ட, நீ விடுறா, நான் இப்போ கேட்டு வாங்கி தரேன். ஒரு கோபம் இல்லாத நேரத்தில் சரியான நேரத்தில் பார்த்து கேட்டு உனக்கு காசு வாங்கி தரேன்பாங்க. ஏன்னா இப்போ போய் அவருக்கு இப்போ போய் வள்ளுன்னு விழுவார், இப்போது ஜாக்கிரதைன்றாங்க, நேரம் பார்த்து கேட்கணும்பாங்க. கடவுள் அப்படி கிடையாதுங்க. கடவுள் அப்படிப்பட்டவரா? கிடையாது. கடவுளுடைய கோபத்தை பற்றி வேதம் எப்படி போதிக்குதுன்னா, இட் இஸ் a settled opposition to all that is evil. எல்லா தீமைக்கும் எதிராக அவர் எப்போதுமே கொண்டிருக்கிற ஒரு எதிர்ப்பின் உணர்வு, பகை உணர்வு. எல்லா தீமையும் அவர் வெறுக்கிறார். 24 மணி நேரம் தீமையை வெறுக்கிறார். நேற்று வெறுத்துட்டு இன்றைக்கி வெறுக்கிறார் இல்லை, நேற்று கொஞ்சம் ரொம்ப கோபம் அதிகமாக இருந்தது, என்னமோ பண்ணிட்டார் கோபத்தில், அப்படிலாம் கிடையாது. எப்போ இருந்தாலும் பாவத்தின் மீது அவருக்கு வெறுப்பு உண்டு. பாவத்தை பகைக்கிறார், வெறுக்கிறார். It is a constant state in which he is as God who is holy. He is constantly against sin. He is in a settled state of opposition to all that is evil. And that comes from his nature. அவருடைய சுவாபத்திலிருந்து வருது அது. அவர் அப்படிப்பட்டவர், வேறு விதமாக இருக்க முடியாது. பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது, அவரால் வாழ முடியாது. ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார், அவற்றில் இருள் ஒன்றும் இல்லை. ஆகவே எல்லா இருளின் கிரியைகளுக்கும் அவர் எதிராளியாக இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பகைக்கிறார், விரும்புகிறதில்லை. அதைத்தான் கோபம்னு சொல்லுது வேதம். அவர் எப்போவுமே அப்படி தான், திடீர்னு ஆட்சி என்னத்தையும் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. பாவத்துக்கு எதிரானவர், அதுதான் அப்படி சொல்லுது. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இப்போது தேவ கோபாக்கினேன்னு ஒன்று கிடையாது. ஒருத்தன் பாவம் செய்கிறான்னா அவனுக்கு ஏதாவது தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நெருப்பில் கை வச்சு சுட்டுக்கிற மாதிரி, நெருப்பில் கை வச்சா சுடாமல் என்ன எப்படி? அதனால் பாவம் செஞ்சால் எப்படி அதுக்கு சஃபரிங் உண்டு, அதுக்கு ஏதாவது பாடுகள் உண்டாகும் அது மூலமாக. அப்படி தான், அதுதான் தேவ கோபம் அப்படின்றாங்க. அப்போ நான் கேட்குறேன், நன்மை செஞ்சால் அதனால் இறக்கம் உண்டாகுமா? ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும்ன்றாங்க இல்லையா. பாவம் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தண்டனை கிடைக்கும்ன்றாங்க. அப்போ ஒழுங்காக இருந்தால் கொஞ்சம் நல்ல காரியங்களை செஞ்சால் எனக்கு தேவனுடைய இறக்கம் கிடச்சிருமா அது மூலமாக? ஆட்டோமேட்டிக்காக
அப்படியா வேதம் போதிக்கிறது? பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இரக்கம்னு வரும்போது அது கடவுளுடைய தன்மையில் ஒன்று. அவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. கோபம்னா கோபம் இல்லைன்னுவாங்க. கோபத்தை எடுத்துடுறாங்க கடவுள்கிட்டேருந்து. இரக்கத்தை ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்ல ஒத்துக்க மாட்டேன்றாங்க. தப்பு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்டனை கிடச்சிருதுன்றாங்க. நல்லது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை கடவுள் இரக்கம் உள்ளவர். அப்போ எப்படி தான் இவங்களை புரிஞ்சுக்கிறது? ரோமர் 1:18 அப்படியே தொடர்ந்து வேத வசனம் போதிக்கிறது தேவ கோபத்தை பற்றி. இப்போ பவுலப்பன் சொல்கிறார், தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினான்றார். அந்த அர்த்தம் என்ன? இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவ கோபத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இந்த சால்வேஷனில், ரட்சிப்பில் இது ரொம்ப முக்கியம். கோபாக்கினைக்கு தப்பி இருக்கிறோம், நரகத்துக்கு தப்பி இருக்கிறோம், தண்டனைக்கு தப்பி இருக்கிறோம், தேவ கோபத்துக்கு தப்பி இருக்கிறோம்ங்கிறத போதிக்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை தான் ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற மதங்கள்லாம் தெய்வ குத்தம்னு சொல்லி நம்பி அதுக்காக போய் எதையாவது ஒரு பலியை கொண்டாந்து எதையாவது ஒரு பயணம் போய் அதை பண்ணி தவம் கடந்து என்னத்தையாவது பண்ணி அதை சரி செய்கிறதுக்கு, கடவுளுடைய தயவை பெறுறதுக்கு என்னமோ பண்ணுறாங்களே, அப்பீஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த தேவ கோபத்தை தவிர்க்கிறதுக்கு அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி பண்ணணுன்றீங்க கிறிஸ்தவத்தில், அதையா போதிக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ அப்பீஸ் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நான் தப்பு பண்ணிட்டேன், அவர் கோபமாக இருக்கிறாரு, நான் போய் அதையும் இதையும் பண்ணி எதாவது பண்ணி அவர் மனசை மாற்றி எனக்கு தயவு காட்ட வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதை போதிக்கிறீங்க நீங்கள். கடவுளை மாற்ற முடியாது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மாற்றிடுவீங்களா கடவுளை? நீங்கள் மாற்ற முடியுமா? அப்பீஸ்மெண்ட் வேலையாக பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பவுல் அப்படி போதிக்கவில்லை. நல்லா கவனிங்க. இதனால தான் வசனத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்ன்றார். நல்லா கவனிங்க. சிலர் சொல்கிறாங்க இயேசு நல்லவருங்க, பழைய ஏற்பாட்டு தேவன் கெட்டவர், புதிய ஏற்பாட்டு தேவன் நல்லவர். புதிய ஏற்பாட்டில் அவர் மனசை இவர் மாற்றிட்டாரு. இவர் சிலுவைக்கு போனதன் மூலமாக அவர் கொஞ்சம் மனசு இழக வச்சிட்டாரு. இவர் சிலுவைக்கு போன செத்ததை பார்த்து அவர் என்ன மன்னிக்கிறாரு. கிடையவே கிடையாது. தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்படின்னா என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு, மனுஷனை அனுப்பிச்சு, சிலுவையில் அறையப்பட்டு அவர் சாகும்படியாக செய்து எல்லாம் பண்ணதே தேவன். யாரும் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக அப்பீஸ் பண்ணுறதுக்காக ஒன்றும் பண்ணல. இயேசு அவரை அப்பீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்யலை. நான் அவரை அப்பீஸ் பண்ணுறதுக்காக அதை அதையும் இதையும் செய்து அவருடைய தயவை சம்பாதிக்கிறது, அப்படி சம்பாதிக்க முடியாது. பவுல் அப்படி போதிக்கவில்லை. இயேசு செய்தார்னு போதிக்கலை, நான் செய்கிறேன்னு போதிக்கலை. இயேசு கடவுளுடைய மனசை மாற்றிட்டார் சிலுவையில் செத்ததன் மூலமான அப்படி போதிக்கல பவுல். தேவன் நீதி உள்ளவராய் விளங்க வேண்டும். வேற மாதிரி இருக்க முடியாது. கடவுள் அவர் சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பாவத்தை தண்டித்தாக வேணும். அது எப்படி பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்தாரு. எவருக்குமே வராத ஐடியா அவருக்கு வருது. அவருடைய அன்பில் என்ன பண்ணுறாரு, நான் நீதி உள்ளவனாக இருக்கணும்னா என் குமாரனையே நான் சிலுவையில் கொல்ல வேண்டியது அவசியம். அவருடைய ஜீவனே கொடுக்கப்பட வேணும், அவர் பாடுபட வேணும், அவர் ரத்தம் சிந்த வேணும், அவர் மனுஷனாக போகணும், இதெல்லாம் அனுபவிக்கணும். ஏதாவது என்னுடைய நீதி நிறைவேறும்படியாக. அப்போ தான் நான் நீதி உள்ளவனாக இருக்க முடியும். அதன் மூலமாக தான் நான் பாவியை தண்டிக்கவும் செய்து அவனை ரட்சிக்கவும் முடியும். தண்டித்தா எல்லாரையும் செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நேரம் நரகம்தான். தண்டிச்சார்னா வெறும் தண்டிக்கவும் செய்யணும், ரட்சிக்கவும். எப்படி செய்கிறது? சாகடிக்கவும் செய்யணும், அப்புறம் திருப்பி அவனை உயிரோடு எழுப்பிட்டு இருக்கா? கிடையாது. தண்டிக்கவும் செய்யணும், ரட்சிக்கவும் செய்யணும். எப்படி ரட்சிக்கணும்? அதுதான் பழைய ஏற்பாட்டிலேருந்தே காட்டிக்கிட்டு வர்றாரு. அந்த ஆட்டுக்குட்டி எல்லாரும் கை வச்சு பாவத்தை அறிக்கை செய்கிறாங்க, எல்லாருக்காக அது சாகுது, அதனுடைய ரத்தம் கிருபாசனத்தில் தெளிக்கப்படுகிறது, அதன் மூலமாக இவர்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. அதுதான் இயேசு சிலுவையில் செய்த காரியம் என்கிறத போச்சுட்டே கடைசியில் தம்முடைய குமாரனை அனுப்பி அதை நிஜமாக, அது நிழல் நிஜமாக இயேசுவிலே அதை நிறைவேற்றி காட்டினார். அதனால்
இந்த பிரமதங்களில் கடவுளை தெய்வ குத்தத்தை சரி பண்ணுறதுக்கு அதை எதை பண்ணி அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே கிடையாது, கிறிஸ்தவத்தில் கிடையாது. அது என்ன பண்ணுறாங்க, அவங்க போகிறாங்க, அவங்க செய்கிறாங்க, அவங்க கொண்டு போய் வெள்ளி பொண்ணு பணம் அது இது கொடுக்குறாங்க. இத்தனை நாள் விரதம் இருந்தேன், அத்தனை நாள் இது பண்ணேன் அது பண்ணேன், பல காரியங்களை செய்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க, அவங்க ஒரு லிஸ்ட்டே தர்றாங்க, இது பண்ணு, இது பெரிய குத்தமாக்கும், நீ இதெல்லாம் பண்ணினாதான் தெய்வத்துக்கு திருப்தி அடையுமாக்கும், உன்னை விடுவிக்குமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு எதையோ பண்ணுறாங்க, விரதம் இருக்கிறது மட்டும் எல்லாம் பண்ணுறாங்க, பண்ணி தான் தங்களுடைய பாவத்தை போக்குறதுக்கு எதாவது பண்ணுறாங்க. கிறிஸ்தவத்தில் அந்த கான்செப்டே கிடையாது. இயேசு கூட செய்து அதன் மூலமாக பிதாவுடைய மனசை மாற்றினார்னு கிடையாது. இயேசு அனுப்பிச்சவரே பிதா தான், பிதாவே செய்கிறாரு. தாம் நீதி உள்ளவராய் விளங்கும்படி அவரே செய்கிறாரு. இப்படி ஒரு தேவனை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நீ என்னை திருப்திப்படுத்துறதுக்கு அதையும் செய்வானாம்ப்பா, ஏன் நான் நீதி உள்ளவராக வழங்கணும், ஆனால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, நீ எந்த விதத்துலையும் அழிஞ்சு போகக்கூடாது, உனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, உன்னை ரட்சிக்கிறதுக்கு உன்னை மீட்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ நான் செய்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன். ஏன் குமாரனை, ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை சிலுவையில் மறிக்க செய்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த வைத்து அவரை படாத பாடுபடுத்தி அவரை சிலுவையில் ஏற்றி 3ஆவது நாள் அவரை உயிரோடு எழுப்பி எல்லாம் பண்ணி நான் இதை நிறைவேற்றி கொள்கிறேன். கடைசியில் பார்க்குறவங்க என்ன சொல்லணும், இவர் நீதி உள்ளவர், நீதிமான் ஆக்குகிறவர். அதனுடைய அர்த்தம் தான் இது. தேவனே கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். எல்லாம் சொல்லுவோம் தேவனே. அந்த தேவனேன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனே, வேறு யாரும் இல்லைங்க. வேறு யாரும் பண்ணி தான் இது வேறு மார்க்கம் மாதிரி ஆகிடும். இப்போ அதை பண்ணி இதை பண்ணி இதை செஞ்சுட்டு வா. இந்த சுவிசேஷத்தினுடைய அருமையும் அற்புதமும் என்னன்னா, தேவனே, காட் ஹிம்செல்ஃப். வேறு யாரும் அப்பீஸ் பண்ணுறது இல்லை அவரை. அவருக்குன்னு ஒரு நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, அதை திருப்திப்படுத்துகிறாரு, அவரே திருப்திப்படுத்திக்கிறாரு. அவருடைய நீதி, அவருடைய நியாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அவரே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறார். அவருடைய குமாரனையை கொண்டு நியாயத்தை நிலைநிறுத்துகிறார். எத்தனை பேருக்கு நல்லா விளங்குதுங்க? இது ஒரு பெரிய சத்தியத்தை எப்படி சுருக்கி சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன் நான். என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போ ஜான் ஓவன் சொன்னது கரெக்டு. குற்றம் ஒன்று நடந்துருச்சு, பாவம் இருக்குது, குற்றவாளி இருக்கிறான். யாருக்கு எதிராக குற்றம் செய்யப்பட்டதோ அந்த அவர் இருக்கிறாரு, அவருக்கும் சில காரியங்கள் செய்யப்பட வேணும், திருப்தி பண்ண வேணும். 4வது, அதை எப்படி செய்ய போகிறோம், என்ன பலி, யார் பலி, என்ன பலி, இந்த 4 இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறி இருக்குது. 4 அவருக்குள்ளே நிறைவேறி இருக்குது. இதுதான் இந்த சுவிசேஷத்தின் அற்புதம். அதாவது இந்த தேவ கோபத்தை பற்றி கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்றேன். கடவுள் கோபப்படக்கூடாது, கோபப்படுறவர் கடவுளாக இருக்க முடியாதுன்ற ஐடியாங்கன்னு திரும்ப வருது. நிறைய காரியங்கள் மாதிரி தான் இது க்ரீக் ஃபிலாசபிலேருந்து வருது. கிரேக்கர்கள் தங்களுடைய தெய்வத்தை எப்படி பார்த்தாங்க, எந்த ஃபீலிங்கும் இல்லாத தெய்வம். அவருக்கு எதிராக நீ எது செஞ்சாலும் அந்த தெய்வங்களுக்கு கோபம் வராது, ஒன்றும் வராது, எந்த ஃபீலிங்கும் கிடையாது. அப்போ தெய்வம் கோபப்படுறதுன்றது சரியான ஐடியா கிடையாது. மனுஷன் கோவப்பட்டாலே தப்பு, கடவுள் கோவப்பட முடியுமா அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க. ஒரு 150-200 வருஷமாக இந்த க்ரீக் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணி பைபிளை விட்டுட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சிலர். அதை கொண்டாந்து பைபிளுக்குள்ளே அப்படியே நுழைக்க பார்க்குறாங்க. கடவுள் எப்படி கோவப்பட முடியும் பிரதர்? கோவப்படுறது, மனுஷன் கோவப்பட்டாலே தப்புன்றோம், அப்போ கடவுள் எப்படி கோவப்பட முடியும்? பைபிளில் வாசி பாருங்கள், அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறாருன்னு இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்றதை வாசிக்கிறோம், அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறாருன்னு இருக்குது. அதான் எப்படி இருப்பார்? அதுவும் இருக்குது. அப்படி தான் வேதம் போதிக்கிறது. இந்த க்ரீக் ஃபிலாசபியை கொண்டாந்து உள்ள நுழைச்சிட்டாங்க பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் வேத வசனத்தை சார்ந்திருப்பது ரொம்ப முக்கியம். எங்கேருந்து வந்து ஒரு ஐடியான்றதை பார்க்கணும். நிறைய ஐடியாங்கள் அந்த மாதிரி க்ரீக் ஃபிலாசபிலேருந்து உள்ளே வந்துடுச்சு தெரியுமா சமுதாயத்துக்குள்ளே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசும்போதெல்லாம் கூட போதிச்சிருக்கேன் நான்.
ஆவிக்குரியது பூமிக்குரியது அப்படின்னு பிடிச்சிருவாங்க. பூமிக்குரியதெல்லாம் கெட்டது, ஆவிக்குரியது நல்லது. எங்கே பைபிளில் இருக்குது? எந்த பைபிளில் இருக்குது? நீங்கள் காமிங்க. ஒரு அதிகாரம் வாசிங்க பைபிளில், ஆன்சர் வந்துடுது. பூமியில் தேவன் படைத்த எல்லாம் நல்லதுன்னு 6 டஜன் தடவை சொல்லியிருக்குது. கெட்டதுன்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? கிரீக் ஃபிலாசபி சொல்லுது. இந்த மண்ணு கெட்டது, பொண்ணு கெட்டது, இந்த பூமி, இதே தான் நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆமாம், மண்ணும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், எதுவும் எனக்கு கெட்டது. கிரீக் ஃபிலாசபி அது, பைபிள் கிடையாது. பைபிள் சொல்லுது, 1ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, தோட்டத்தை வச்சார், தோட்டத்தில் எல்லாத்தையும் வச்சார். அந்த பூமிக்குள்ளே பொன் இருந்தது, தங்க சுரங்கங்கள் இருந்தது. அந்த பொன் நல்லதுன்னு சொல்லியிருக்குது. இன்னும் என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஆனால் இவங்க பாட்டு பாடுறாங்க, பொன் கெட்டது, வெள்ளி கெட்டது, எல்லாம் கெட்டது. பொண்ணை வச்சார், விளையாட பெற்ற கற்களை வச்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு உள்ள. சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லைன்னா அதுக்கு ஏன் அங்கே வச்சார்? கடவுள் ஒரு பெரிய சன்னியாசி போலவும் நம்மளெல்லாம் சன்னியாசிகளாக படைச்சது போலவும் நினச்சிட்டு இருக்கிறோம். அதான் நான் சொல்கிறது. கடவுள் நாக்க கரண்டியாக கொடுக்கல, அள்ளி சோத்தை உள்ளே போட்டுக்கிறதுக்கு, ருசிக்கிறதுக்கு கொடுத்தாரு. ருசிப்பு தேவையா? தேவை இல்லை, கொடுத்தாரு. நானாக கேட்டேன், நான் கேட்காமலே கொடுத்துருக்காரு. கண்ணு பார்க்குறதுக்கு இல்லை, ரசிக்கிறதுக்கு. ரசிப்பு தேவையா? தேவையில்லையே. எதுக்கு ரசிக்கணும்? பார்த்தா போதாதா? அதான் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டு. ஆனால் அவர் சொல்கிற போதாது, நீ நல்லா ரசிக்கணும், மகிழ். அதனால தான் கலர் டிவி வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் பொட்டானிக்கல் கார்டனில் போய் லைனில் நிற்கிறாங்க உள்ளே போய் பூக்களை பார்க்குறதுக்கு. ஏன்னா கண் ரசிக்கிற கண், காது கேட்கறதுக்கு இல்லை, கேட்பதிலே லயிப்பதற்கு. கேட்டால் மெய் மறக்கணும் காது, அந்த மாதிரி கேட்கணும். இதெல்லாம் புரியாத ஆளுங்க தான் இன்னும் பெரிய பெரிய ஸ்பீக்கர் போட்டுருக்குறாங்க, பொம் பொம் பொம்னு சத்தம் கேட்குதாக்கும், உலகம் ஆடம்பரம் வந்துருச்சு. அடப்பாவீங்களா, எங்கே வந்தது? ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, நான் அந்த காலத்தில் ஸ்பீக்கர் ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்து போட்டு பாருங்கள், முட்டாள் முட்டாள், இவ்வளோ பணம் செலவழித்து வாங்கலாமா நீ? ஒரு நிலத்தை விற்று வாங்கின பாருங்க. சொல்கிறார், முட்டாள், அவ்வளோ பணத்தை எத்தனை கோடிக்கு போவோம் நாளைக்கு இந்த நிலம் அப்படின்னாரு. இல்லைங்க ஸ்பீக்கர் சரியில்லைண்ணா. இல்லைப்பா கேட்குதே, எனக்கு நீ பேசும்போது கேட்குதே. நான் நினச்சேன் என்ன காதோ இது, கேட்டால் போதுன்னு. அது கேட்குறதுல ஒரு நுணுக்கமாக அழகாக கேட்கணுன்ற அந்த அறிவு இல்லை. அப்போ கடவுள்னா என்னன்னே புரியல, கடவுள் கொடுத்த வாழ்க்கைன்னா என்னன்னே புரியலை. அப்போ நான் சொல்லுகிறேன், கடவுள் நீங்கள் நினைக்கிறதும் கற்பனை பண்ணுறது காட்டிலும் அற்புதமான தேவன். ஆமென். நல்லா ஆழமாக சிந்திச்சு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு. நம்ம அவரை அப்பீஸ் பண்ணலை, நாம் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு அது எதுவும் பண்ணலை, பண்ணாதீங்க. அவர் தம்முடைய நீதியை நிலைநிறுத்துவதற்காக எல்லாத்தையும் பண்ணி திருப்திப்படுத்தி கொண்டார் தன்னை கல்வாரி சிலுவையின் மூலமாக. அதுதான் சிலுவையில் நடந்ததுன்னு பவுல் போதிக்கிறார். நாம் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு நன்றி தான் செலுத்த முடியும். நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தினந்தோறும் கோடி ஸ்தோத்திரம் அவருக்கு நான் செலுத்துகிறேன், ஏன்னா இவ்வளோ செஞ்சுருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்கள் இதில் மகிழட்டும் கர்த்தாவே, திளைக்கட்டும். எப்பேற்பட்ட தேவன் எங்கள் தேவன், அற்புதமான தேவன், உன்னதமான தேவன், அதிசயமான கர்த்தர். எவ்வளவா எங்களை நேசித்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். எங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீர் கர்த்தாவே. உம்முடைய எண்ணத்தால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. இந்த சத்தியம் எங்களை உம்மை பற்றி சரியான விதத்தில் சிந்திக்க செய்யட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.